சர்வம் முருகார்ப்பணம். பரணி ஆஸ்ட்ராலஜி டிப்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. அப்போ தான் நாங்கள் தினமும் போடுற இந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆண் பெண் ராசிகள்லாம் என்ன, அடுத்தால நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஆணா பெண்ணா அப்படிங்கிறத ஜாதகத்தை வச்சு எப்படி கண்டுபிடிக்க முடியுமா, பஞ்சபூத ராசிகள்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஆண் பெண் ராசி எதுங்கிறத அப்படி மேலே கொடுத்துருங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு மேஸ்லேருந்து இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆண், ரெண்டாவது பெண், மூணாவது ஆண், நாலாவது பெண். அதாவது ஒற்றைப்பட வரக்கூடிய எல்லாமே ஆணாகவும், இரட்டைப்பட வரக்கூடிய எந்த ராசியாக இருந்தாலும் அது பெண்ணாகவும் இருக்கும். சரிங்களா? மேசம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் இதெல்லாம் ஆண் ராசி. சரிங்களா? ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம் இதெல்லாம் பெண் ராசி. இந்த ஆண் ராசி பெண் ராசி இந்த இதை வச்சு என்ன யூஸ்னால், இதை லக்கணமாக கொண்டிருக்காங்க தெரியுமா? இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு ஆண் ராசியை லக்கணமாக கொண்டு ஒரு பெண் பிறக்கிறான்னா அந்த பெண்ணிட்ட வந்து ஆணோட குணங்கள் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு மேச லக்கணத்தில் ஒரு பெண் பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து கோபம் வரும், முரட்டுத்தன்மை இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரியான ஆண் தன்மை உள்ள குணங்கள் அதிகமாக அந்த லக்கணத்தில் உள்ள பெண்ணுக்கு இருக்கும். இதே பெண் லக்கணக்கூடிய ரிஷபம், இந்த லக்கணத்தில் ஒரு ஆண் பிறந்திருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து கூச்ச சுபாவம், கொஞ்சம் யோசிக்கக்கூடியவர், அந்த மாதிரி எதுவும் நிதானம் பண்ணக்கூடிய இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இது வந்து பொது பலன்கள் தான். அந்த இடத்துல போய் வேறு கிரகங்கள் அமர்ந்தோன்னா அதோட காரகத்துவத்தில் மாறும். பொதுவான ஒரு லக்கணத்துக்கு ஆண் பெண்கிறது லக்கணத்துக்கு இதான் காரணம். ஆண் ராசினா ஆணோட குணங்கள் அதிகமாக பிரதிபலிக்கும், பெண் ராசினா பெண்ணோட குணங்களை அதிகமாக பிரதிபலிக்கும். சரிங்களா? இப்போ அடுத்தால நம்ம வந்து வடக்கு தெற்கு ராசி அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னா, ராசியை வந்து ரெண்டு பாகமாக பிரிச்சுக்கணும். சரிங்களா? மேசம் முதல் கன்னி வரை இருக்கக்கூடிய ராசிகள் வடக்கு ராசிகள், துலாத்துலேருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ராசிகள் தெற்கு ராசிகள். சரிங்களா? இப்படி ராசியை ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆண் பெண்ணும் பார்த்தாச்சு, ராசியில் பிரிக்கிறதும் பார்த்தாச்சு. இதுக்கடுத்து பஞ்சபூதங்களோட ராசிகள் இணைஞ்சிருக்கதை பார்ப்போம். மேலே உங்களுக்கு வீடியோவில் இருக்கும் பார்த்துக்கிங்களா? சரிங்களா? அதுக்கு ராசிக்கு நேராக அது மொத்தம் 4 ராசி இதுங்களா பஞ்சபூதங்கள். சரிங்களா? இதில் வந்து 5 பூதங்கள் வராது, 4 பூதங்கள் தான் வரும். அது என்னென்னா நெருப்பு, நிலம், காற்று, நீர். சரிங்களா? இந்த 4 பூதங்களையும் தான் நம்ம பஞ்சபூத தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ மேசம், சிம்மம், தனுசு இதெல்லாம் நெருப்பு ராசி. சரியா? நெருப்பு ராசினா இதை வந்து லக்கணமாக ஒருத்தருக்கு கிடச்சிருக்குன்னா அவங்க வந்து ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க, தனிச்சையாக முடிவெடுக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க, தன்னம்பிக்கை வந்து அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். சரிங்களா? மற்றவர்களுக்கு தலைமை தாங்கக்கூடியது அப்படிங்கிறது இந்த ராசி லக்கணத்துக்காரங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த நெருப்பு ராசிக்காரர்களுக்கு மேற்கூறிய தன்மைகள் எல்லாமே நெருப்பு ராசி ஜீவனமாக பெற்றவர்கள், நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில், ஏதாவது ஒரு நெருப்பு ஏதாவது ஒரு சம்மந்தப்பட்டதுங்கிறது இவங்களுக்கு வந்து சாத்தியக்குள் இருக்க வாய்ப்பு அதிகம். சரிங்களா? அடுத்ததாக ரிஷபம், கன்னி, மகரம் இந்த 3மே வந்து நிலராசி. சரிங்களா? இந்த நிலராசி லக்கணமாக பெற்றாங்கன்னா அவங்க வந்து பூமி மாதிரி தான், நிதானமாக தான் எல்லாத்தையும் செயல்படக்கூடியவங்க இருப்பாங்க. எல்லாத்தையும் யதார்த்தமாகவும் எச்சரிக்கையோடு எடுத்துக்கொள்ளக்கூடிய சுபாவங்கிறது இவங்களுக்கு இருக்கும். எப்போவுமே சிக்கனமான செலவழிக்கும் மனசு வந்து இவங்களுக்கு எப்போவுமே இருக்கும். இந்த ராசிகளுக்கு வந்து நரம்பு மண்டலத்தில் வந்து ஒரு நெருங்கிய சம்பந்தம் வந்து எப்போவுமே இருக்கும். சரிங்களா? சின்ன விஷயத்துக்கெலாம் வந்து இவங்க டக்குன்னு சோகமாகிடுவாங்க, கவலை கொண்டு போகக்கூடிய ஒரு சோகம் தான் இவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? வாயு தொந்தரவு வந்து இவங்களுக்கு அடிக்கடியாக இருக்கும். இவங்களுக்கு வந்து 10ஆம் இடமும் நீலராசியாகவே வந்துட்டுனா நிலம், கட்டிடம் அப்படிப்பட்ட சம்மந்தமான வேலைகளும் விவசாயம் ஆகிறதுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். சரிங்களா? அடுத்த ராசியை பார்க்கலாம். அடுத்தாளர்கள் நம்ம பார்க்கக்கூடிய காற்று ராசி. இந்த காற்று ராசி வந்து லக்கணமாக ஒருத்தவங்களுக்கு கிடச்சிருக்குன்னா அவங்களுக்கு வந்து நல்ல குணங்கள் வந்து நிறையா இருக்கும். ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. கற்பனை திறன் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். எதையுமே நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணுங்கிற ஆர்வம் அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும். சரி, ஏன்னா அந்த ராசி வந்து மூளைக்கு சம்மந்தப்பட்ட ராசி. இது வந்து மூளைக்கு ஏற்ற தொழில் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதாவது அக்கௌண்ட் பார்க்குறது, வக்கீல், ஆசிரியர், இந்த தொழிலுக்கு வந்து மிதுனம், துலாம், கும்பம் இந்த 3 ராசி காற்று ராசிகளும் சரிங்களா ஏற்றது. அடுத்த ராசியை பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி தான் நீர். சரிங்களா? இது வந்து கடகம், விருச்சகம், மீனம் இந்த 3 ராசிகளுமே நீர் ராசிகள். இந்த ராசிகளுக்கு வந்து மிகுந்த கூச்சு சுபாவம் வந்து இவங்களுக்கு எப்போவுமே இருக்கும். சரிங்களா? அதுவும் ஜலராசி வந்து இவங்களுக்கு இந்த நீர் ராசி வந்து 10ஆம் விட வந்துட்டுனா தண்ணீர் சம்மந்தப்பட்ட எல்லா தொழிலும் பண்ணலாம். குளிர்பானங்கள், துணிமணி சம்மந்தப்பட்டது, தொழில், கப்பல். சரிங்களா? இவங்களுக்குலாம் வந்து கற்பனையும் வளமும் அதிகமாக இருக்கும். சரிங்களா? இது தவிர ராசிலே வந்து நிறைய இருக்குது. சரம், ஸ்திரம், சரிங்களா, முரட்டு ராசிகள், ஊம ராசி இப்படிலாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் போக போக நம்ம ஒவ்வொரு பாடத்துலேயே நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்குறதுனா எப்படி குழந்தை ஆணா பெண்ணாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறாங்கிறத இப்போ பார்க்கலாம். அதாவது நம்ம ஜாதகத்தை வரிசையாக பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், 5ஆம் வீடு தான் வந்து புத்திரஸ்தானம். சரிங்களா? அப்போ அந்த 5ஆம் வீடு வந்து ஆண் ராசி வீடாக வந்துடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பு அதிகம்.
அதுலேயும் அங்கே வந்து ஆண் கிரகம்னு செவ்வாய், குரு, சூரியன் இந்த மாதிரி கிரகங்கள் போய் உட்காந்துருக்குன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஆண் குழந்தை மட்டும் தான் பிறக்கும், பெண் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்காது. சரிங்களா? அந்த வந்து ஒரு வேளை நட்சத்திரத்தை பாதத்தில் ஒரு பெண்ணித்தல் பாடம் எடுத்தால் மட்டும் தான் உண்டு. மிச்சம் இருக்க கிரகங்கள் நம்ம புதன், சனி, சந்திரன் இவங்களோட வந்து ஒரு பெண் ராசி வீடு 5ஆம் வீடு இவங்க அமர்ந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பெண் குழந்தைகள் மட்டும்தான் பிறக்கும், ஆண் குழந்தைகள் பிறக்காது. இதே ஒரு ஆண் குழந்தையோட ஆண் நட்சத்திரம் இருக்குது, நட்சத்திரம் வந்து ஆணோட நட்சத்திரமாக இருக்குது, ஆனால் வீடு வந்து பெண்ணோட வீடாக இருக்குன்னா அவங்க வந்து பெண் குழந்தை முதல்ல பிறந்து 2வது ஆண் குழந்தை பிறக்கும். இல்லை ஆண் வீடாக இருக்குது, பெண் நட்சத்திரத்தில் பார்த்துட்டு போய் உட்காந்துருக்குன்னா ஃபஸ்ட்டு ஆண் குழந்தை பிறந்து 2வது பெண் குழந்தை பிறக்கும். சரிங்களா? இதை வச்சு தான் இந்த ஆண் பெண் வீடை வச்சு தான் நீங்கள் வந்து அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை என்ன குழந்தைங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதுவும் இது வந்து ஒரு டிப்ஸ் தான். சரிங்களா? இது வந்து உள்ளே ரொம்ப தேடி பார்த்தா மட்டும் தான் அக்யூரேட்டாக கட்ட முடியும். அது நீங்கள் வந்து ஜாதகத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வீடியோ தொடர்ந்து போட்டுருக்கோம், அந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அதில் வந்து நம்ம ஆஸ்ட்ராலஜி பற்றி நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். சரிங்களா? அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்கிட்டிங்கனாலே உங்களால் உங்களோட ஜாதகத்துலேருந்து குடும்பத்துக்குள்ள ஜாதகத்தை வந்து நீங்களே பார்த்துக்கலாம். ஒரு ஜோதிடர் தேடி போனங்க அவசியம் இருக்காது. சரிங்களா? உங்களுக்கு நான் அந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சர்வம் முருகார்ப்பணம்.